அடுத்தாக ரமலானுடைய பகல் பொழுதுகள். இந்த பகல் பொழுது எடுத்தீங்க என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், ஷைத்தான் அதுக்கான திட்டமிடுகிறான்னு சொல்ல வேண்டும். முதல் விஷயம் தூக்கம். ரமலானுடைய பகல் பொழுதோ இரவு பொழுதோ தூக்கம். அதுக்கு எப்படி திட்டமிடுறான்னா சஹர்லே திட்டமிட்டாச்சு. எப்படி நல்ல சாப்பாடை ஒழுங்கா கொடுத்துட்டான்னு சொன்னா பகல் பொழுது நல்லா என்ன செய்யும், போகும். அப்ப அந்த அடிப்படையில் என்னது, சஹர்லேயே அவன் திட்டமிட்டு உணவு நல்லா என்னது கொடுக்க வச்சு தூங்குற நேரத்தில் என்ன உணர்வு தெரியுமா, அஸ்ஸாயிமு ஃபி இபாதத்தின் வலவ் கான நாயிமா. நோன்பாளி தூங்கிக் கொண்டிருந்தாலும் நோன்பாளியின் தூக்கமும் வணக்கமே. அதனால 11 மணிக்கு விழிப்பு வந்தாலும் நம்ம இபாதத்தில் நினைக்கிறோம். திருப்பி நம்ம இதை பத்தி எழும்பி என்ன செய்ய, ஏற்கனவே நம்ம இபாதத்தில் இருக்கிறோம். இதுக்கு பிறகு வேறொரு இபாதத்து தேவையா? இபாதத் லுஹர் தொழுது முடிஞ்சு மறுபடியும் இபாதத், அதுக்கப்புறம் அசருக்கு பிறகு மறுபடியும் இபாதத். ஏன்? அஸ்ஸாயிபு ஃபி இபாதத்தின் வலவ் கான நாயிமன், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். எனது நோன்பாளியின் தூக்கம் வணக்கமேன்றது பொய்யான ஒரு செய்தி என்பதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். எப்பையும் தூக்கம் வணக்கமாகாது, தூக்கம் வணக்கமாகாது. உரிய நேரத்தில், இஸ்லாம் அனுமதித்த நேரத்தில் நல்ல எண்ணங்களோட தூங்கினாலே தவிர, அதுக்காக வேண்டி காலம் முழுமையாக தூங்கி கொண்டிருக்கிறது இபாதத் என்று இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லாது. இஸ்லாம் என்ன செய்யாது, ஒரு நாள் ஓய்வுக்குத்தான் தூக்கமே ஒளி, இபாதத்துக்கு தூக்கம்லாம் இல்லை. இபாதத்துக்கு தூக்கம் எதுவுமே இல்லை என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு கொடுத்து என்ன செய்யறாங்கடா, பகலை எப்படி கழிக்கிறேன்னு தெரியாம வெளியே போனா ஓவரா போனாலும் டயர்ட் ஆகிறேன் என்பதற்காக வேண்டி தூக்கத்தை இபாதத்தை நினைச்சேன்னு கழித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தவறான ஒரு விஷயம். அடுத்த இரண்டாவது, இப்ப இங்க அந்த நடைமுறை வேறு, இங்கே இருக்குது அந்த நடைமுறை வேறு, நமது நாடுகள் அந்த நடைமுறை வேறு. என்ன, ரமலான் வந்துட்டா ஷைத்தான் சில விஷயங்களை கொண்டு வந்து கடைகளில் கொழுகி விடுகிறான். என்ன, இந்த நான் ஒரு பட்டியல் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச பேர் மிக தெரியாத பேரா இருக்கும். இந்த நம்ம லூடே என்று சொல்றோம், லூட. அடுத்து என்ன, இந்த சக்கபிளான்ஸ் அப்படின்ற ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க, பல்லாங்குழி என்ற ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க. அது போல என்னது இந்த அதாவது டாம் விளையாட்டு ஒன்று சொல்லுவாங்க, செஸ் ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு, இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துடும். கடையாக கேரம்போர்டெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா டைம் பாசிங், எதுக்காக வேண்டி டைம் பாசிங் அப்படி என்பதற்காக எல்லா இடங்களையும் இந்த நடைமுறை வீடுகள் எல்லாம் பார்க்கலாம். அதாவது சகர் செஞ்சுட்டு தொழுதுட்டு தூங்குற நேரத்தில் எல்லா வீட்டிலும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன, பிள்ளைகளோட தொல்லை. இதுல கேரம்ல லூடையில இதுல தொல்லை என்ன, அவன் அதில் விளையாட கொடுத்து வச்சிருக்காது. அதோட பெரியவர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, விளையாடுறாங்க. இதையே நம்ம மத்திய கிழக்கு இருக்கிறவங்க எப்படி விளையாடுறாங்கன்னா மொபைல்ல லேப்டாப்ல ஐபேட்ல எல்லாம் வச்சுக்கிட்டு டைம் பாசிங். சின்ன பிள்ளைண்டா விட்டுறலாம், பெரியவங்களாம் சேர்ந்துக்கணும். அதுல ஒரு குறிப்பிட்ட எல்லை அடைந்து அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு சந்தோஷம், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதில் ஒரு தனியான ஒரு சந்தோஷம். அப்ப இந்த மாதிரி பெரியவர்களும் சேர்ந்து ரமலானுடைய நாளில் அது விளையாடுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில செய்திகள் சொல்லி இருக்காங்க. மன் லஐப பிஷ்ஷத்ரஞ்ச், இன்னொரு அறிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. குறிப்பாக இந்த சர்வதேச விளையாட்டாக கருதப்படக்கூடிய இந்த செஸ், ஒரு காயை இழுக்கிறதுக்கு 1 வீக் கொண்டு போகுது. இன்னும் காய் இழுக்கல, காலையிலிருந்து ஈவினிங் ஆகிட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் தண்ணியை குடிக்கிறது. 1 வீக்கா டிவிலாம் ஒளிபரப்புறாங்க. சர்வதேச விளையாட்டு விளங்கிட்டா இந்தியா தான் முன்னாடியில் நிற்குது. அப்ப இந்த விளையாட்டை நம்ம பார்க்குறோம். அப்படி காயை இழுத்துட்டு அதுக்கு 2 ஹவர் அதை யோசிச்சுட்டு இருக்கிறது. என்ன, அது வந்து எதிரணியை வீழ்த்தக்கூடிய ஒரு விளையாட்டு. அதை யோசிச்சு கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுல பார்த்தீங்கன்னா கருப்பின வெள்ளை, பொதுவாக இந்த காய் விளையாட்டுக்கெல்லாம் கருப்பு வெள்ளையா இருக்கும். இதெல்லாம் எப்ப உருவாக்கப்பட்டதுன்னா கருப்பு வெள்ளை பிரச்சனை இருக்குதானே, அந்த கால பக்கம் நடுவராக சிவப்பு தான் இருப்பாரு. இப்ப நடுவராக யார் இருப்பாரு, ரெட் ஆள் தான் இருப்பாரு. மற்றவங்க எல்லாம் கருப்பு வெள்ளையா தான் இருக்கும். இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் இதை அடையாளப்படுத்துகின்ற அமைப்பில் உருவாக்கப்பட்டது என்ற விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற விளையாட்டுகள், இஸ்லாம் விளையாட்டுகளை அனுமதிப்பதற்கான சில எல்லைகள் இருக்கு. உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லாம ஏதாவது இருந்தால் அது இஸ்லாம் என்ன செய்யாது, அது அனுமதிக்காது. இதுல மூளை வளரும் என்றாங்க. நல்லா விளையாடி பாருங்க, தூக்கம் வரும் கன்ஃபார்மா. ஒரு நாள் மூளை மங்குமே தவிர இதுல எந்த மூளையும் வளர். சில பொழுதுகள்ல முன்னால் உள்ளவனுக்கு தெரியாம எப்படி கருவ இருக்கிறது என்ற அறிவு வேணும்னு என்ன செய்யலாம், இதுல வரலாம். ஏன்னா அதுல அதான் நோக்கு, இவனுக்கு விளங்காம எப்படி கருவ இருக்கிறது, அவன் உண்ட தள்ளக்குள்ள இப்ப ஆபத்தண்டு விளங்கு நம்மளுக்கு இருந்தாலும் என்னது, அவனை அப்படி தள்ள வச்சு அவனை வெட்டுறதுக்கு வேணும்னா என்ன செய்யலாம், குழியில தள்ளுறதுக்கு வேணும் என்றால் இந்த விளையாட்டு உதவலாமே ஒழிய ஒரு நாளும் மூளை என்ன செய்யாது, இது வளர்க்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய பகல் பொழுதுகளில் இதில் அழிந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பான நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் சாதாரணமாக நோன்புடைய வேலைகளை எப்படி பகல்ல கழிப்பார்களோ, சாதாரணமான ஏழை நாட்களை எப்படி சாதாரணமாக கழிப்பார்களோ அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்திருக்கிறார்களே தவிர பகல் பொழுதுக்கான ஸ்பெஷலான எதுவும் இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. எந்த ஒரு செய்தி நீங்க என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ஆனா பொதுவான செய்திகள் இருக்கின்றன. யார் இரவிலே வளமையாக ஒரு ஹிஸ்பு ஓதி வருகிறார், மன் நசியா ஹிஸ்பஹு ஃபில் லைல் ஃபகரஅஹு ஃபின் நஹார்,
அதாவது யார் இரவுல ஒரு பகுதி குர்ஆன்ல ஓதுற வளமை இருந்து அதை மறந்து பகல்ல யார் ஓதுகிறாரோ அவருக்கு முழுமையான கூலி என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான செய்திகள் எங்களுக்கு இரவுல குர்ஆன் ஒருவர் ஓதத்துக்கு இருந்து மறந்து பகல்ல ஓதினால் என்ற செய்திகளை நம்ம பார்க்கலாம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல்ல உபரியாக தொழுக ஆர்வமூட்டின செய்திகளை பார்க்கலாம். குர்ஆன் ஓதுகின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம், மார்க்க விஷயங்களை படிப்பதை பார்க்கலாம். இது அல்லாமல் பொதுவாக ரமலானுடைய வேலையை சஹாபாக்கள் இந்த மாதிரி தூக்கங்களிலும் வீணான விளையாட்டுகளிலும் கழித்ததாக எந்த விதமான ஒரு செய்தியும் இல்லை. நம்ம இந்த மாதிரியான காலம் கழிக்கிறத கண்டால் தவிர்க்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு செய்தியை பார்க்கிறோம். இந்த நர்து அல்லது இந்த சத்ரஞ்ச் விளையாட்டு தண்ட வீட்டில் அவர் ரெண்டு கொடுத்திருந்தாங்க. அந்த வீட்டில் விளையாடுவதாக கேள்விப்பட்ட உடனே வீட்டை விட்டு வெளியேற்றினாங்க. அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு இந்த விளையாட்டுகள் பொதுவாக அவர்கள் தக்லீஃப் இல்லை, அவங்களுக்கு கடமைன்றது இல்லை, அது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் எங்களை போயிடக்கூடாது. பெரியவர்களுக்கு அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நேரத்தை வேஸ்ட் பண்ணுகின்ற இடத்துக்கு போகக்கூடாது. அவர்களிலும் தவிர்க்க முடிந்தால் அது மிக நல்லது, அவர்களிலும் நம்ம தவிர்க்க முடிந்தால் அது மிக நல்லது என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.